உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து சாரா, என்னமோ நினைச்சேன், நீ ரொம்ப வாழு பொண்ணா இருக்க. அண்ணன் சமத்து பையனா இருக்கான், ஏண்டி அவனையே சீண்டிக்கிட்டு இருக்க? இந்தா முத பாலை குடி. சும்மா இதை அவனை நோண்டிக்கிட்டே இருக்காத. சரண்குட்டி, என்னடா பட்டு, பிள்ளைக்கு பசிக்குதா? நீதான் ரொம்ப தங்கமான பிள்ளை. பஸ்ல வரும்போது எனக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்த. பசிக்குன்னு கூட அழலையே. ஆனா இந்த வாண்டு என்ன பாடுபடுத்திட்டு தெரியுமா? 2 பேரையும் ஹேண்டில் பண்ண என்னால் முடியல. என்ன பண்ண, நம்ம தலையெழுத்து. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க போகிறோமா இல்லை ஆயுசு ஃபுல்லாக பிரிஞ்சிருக்க போகிறோமான்னு தெரியலை. உங்களை எப்படியோ நல்லபடியாக ஆளாக்கணும். எனக்கு இப்போதைக்கு வைராக்கியம் அதுதான்டா. சரண், இவ்வளோ நாள் நம்ம டவுன் வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இன்னும் இந்த கிராமத்தில் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், இது ரொம்ப நல்ல கிராமம். எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அம்மாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தா. அதுக்கு முன்னாடியே அடிக்கடி சொல்லியிருக்கா, புளியூர் குளம் ரொம்ப நல்ல ஊர், எங்கள் அப்பாவோட பூர்வீகம் அங்கே தான், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. சம்மருக்குலாம் இங்கே தான் வருவாளாம். ஆனால் இப்போ அவங்களோட பூர்வீக வீடை விற்றதுனால இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டேன்டி. ஆனால் அந்த ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவா. அவள் அப்பப்போ என்கிட்ட சொல்லனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். மேப்பில் கூட போட்டு பார்த்தேன். இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊருப்பா, நமக்கு ஏற்ற ஊர். இந்த ஊரில் நம்ம யாராலையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அம்மாவும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன். எல்லாம் கடவுள் மேலே இருக்கவன் தான் நம்மளை வழி நடத்தணும். எப்படியாவது இந்த வீட்டுக்கு, இந்த ஊரில் ஒரு வீடு வாடகை கிடச்சிட்டா போதும். உங்களை வச்சுட்டு சாயந்தரம் வர இங்கேருந்து சமாளிச்சிடலாம். ராத்திரி பொழுது இருக்க முடியுமாடா செல்லக்குட்டி? இந்த வீடு எப்படி கிடைக்கிறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை. கடவுளே, நீ தான் யாரையாவது அனுப்பணும். கண்ணு கெட்டினது ஒரு வாரம் யாரையும் காணும். யாராவது ஒருத்தங்க கண்ணில் மாட்டிட மாட்டாங்களா? அவங்கள்ட்ட கேட்டு எடுத்து இந்த ஊர்ல வீடு வாடகைக்கு கிடக்கா இல்லை ஒத்தி கிடக்கானது கேட்டு போயிடலான்னு பார்த்தா. என்னம்மா தங்கச்சி, யார் நீ? புதுசா இருக்கு. ஆலமரத்துக்கடியில இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பையோடி இருக்கேன். யாராவது இந்த ஊருக்கு பார்க்க வந்திருக்கியா? அண்ணா, கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. இந்த ஊருக்குள்ள எனக்கு யாரையும் தெரியாது. எப்படியாவது இன்னைக்கு ஒரு வீடு வாடகைக்கோ ஒத்திக்கோ நான் எடுத்தே ஆகணும். என்னை எப்படியாவது ஒரு வீடு பார்த்து கூட்டிட்டு போறீங்களா? அட, ரொம்ப நல்லதா போச்சு. கும்பிட்டு தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொன்ன கதையாட்டு இப்பதான் சாமியில கும்பிட்டு வரேன். கடவுளே, ஒரு இதுவும் எனக்கு இல்லையே, வருமானத்துக்கு வழியை கொடுன்னு நீயே கேட்டுட்ட பத்தியா? உனக்கு வீடு வேணுமா, இல்ல ஏதாவது பையனுக்கு பொண்ணை பார்க்கணுமா, இல்ல பொண்ணுக்கு பையன் பார்க்கணுமா, இல்ல வீடு விலைக்கு பார்க்கணுமா சொல்லு, 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். எல்லாம் நம்ம கைவசம் இருக்குமா? உனக்கு வீடு பார்க்கணும்னு சொன்னேன், வாடகைக்கு ஒத்திக்கியா? ஊருக்குள்ள நிறைய வீடு கிடக்கு, நான் பார்க்கலாம். ஆமா, எவ்வளவு ரூபா வாடகைக்கு? இந்த அதிகபட்சம் 2000 ரூபாய் கொடுக்கலாமா ஆகணும். அது குழந்தை வீடுனா நீ கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். 2000 உள்ள வீடு கிடக்கு, பாக்குறியா? என்னது 2000 ரூபாயுமே அதிகபட்சமாவா? ஓ, கிராமனால எங்க 2000 ரூபாய் பெருசு போல. அண்ணா, சரிங்கண்ணா, வாடகைக்கோ ஒத்திக்கோ என் பிள்ளைங்க நல்லபடியா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுங்க. மோனிகா, மோனிகா, என்னமா மோனிகா, கிட்ட கிட்ட போ, கொஞ்சம் கொஞ்சம் போ. இது ஒரு லூசு கிளவி. எந்த நேரமும் காதல சுருவிக்கிட்டு ஆடதும் பாடவும் ஒரே கூத்தாதான் இருக்கு. நல்ல மனுஷனை பரலோகத்துக்கு அனுப்பிக்கிட்டு ஆட்டமும் பாட்டமும் தான். இதுல கலர் கண்ணாடி குதிரை வாழு வேற. கிட்ட பேசினாலே ஒரு பாலி சிரிக்கணுமே. பவுனு பாட்டி, பவுனு, ஏ கோல்டு, காது கக்குதா பாரு. ஓடுன்னு பார்க்காம என்ன ஆட்டம் போட்டு கிடக்குது. இந்த வயசுல இந்த ஆட்டம் போடுது, அந்த காலத்துல என்ன ஆட்டம் போட்டுச்சு யாருக்கு தெரியும்? ஏ பவுனு, என்ன நடக்கு? யார பேசுற? என்னடா பையன் கைமா நிக்க? இது யாரு? ஏக்கா, இந்த பிள்ளை நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளைதான்க்கா. தூரத்து சொந்தம். வீடு வாடகை கிடக்குன்னு கேட்டு 1 மாசம் ஆச்சு. எனக்கு அப்பெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல. நீ இன்னைக்குதான் படாத ஞாபகம் வந்து, அதான் வாமா, எனக்கு தெரிஞ்ச பாட்டி வீட்டுல வீடு கிடக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். வீடு வாடகை கிடக்காக்கா, வாடகைலாம் ஒழுங்கா கொடுத்துருவா. ஏன்னா புதுசா வெளிநாட்டுல இருக்காரு, விட்டு கரால வந்துடும். நீ பயப்படவே வேண்டாம். இதுக்கு மாதிரி கூட்டிட்டு வந்தேன் அந்த மாதிரி இல்ல, இது கரால் பாட்டி. என்னது வெளிநாடா? நல்ல பாட்டியத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்க. ஆமா, இவளுக்கு அக்கா அப்பன் மாமனார் மாமியார் யாரும் இல்லையா? கை குழந்தையோட தனியா வந்திருக்கா? என்ன வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டே? சண்டையெல்லாம் போடல பாட்டி. என் வீட்டுக்காரரும் நானும் லவ் மேரேஜ். அவர் வீட்டில் உள்ளவங்களும் எங்களை ஏற்றுக்கல, எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஏற்றுக்கல. வேலைக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தாரு. இப்போதான் குழந்தை பார்த்த கையோடி தான் வெளிநாட்டில் அவருக்கு வேலை கிடச்சிது. அதான் போயிட்டு வாங்க அனுப்பி வச்சுட்டேன். குழந்தையெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீங்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டாம். வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன்.
என்னது பாட்டியா? இந்த பாட்டி குட்டின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. ஐ எம் 16 இயர்ஸ் ஓல்டு. ஏன்னா அக்கான்னு கூப்பிட்டா போதும். கிழவிக்கு 80 முடிஞ்சு 81 தொடங்க போகுது. இப்பதான் இளம ஊந்திராடன்னு நொக்கான்னு கூப்பிடாமா, நொக்கான்னு. கொஞ்சம் சொத்தை வச்சுட்டு சின்ன பாடுபடுத்துது நம்மள போட்டு. இங்க பாத்துக்கமா, இவங்கதான் அக்கா. அக்கானே கூப்பிடு, பாட்டிலாம் கூப்பிடாண்டா. அங்க பாக்குறதுக்கு தான் பாட்டி மாதிரி இருப்பாங்க, ஆனா இந்த ஊருக்கே பியூட்டி. சரிங்கக்கா. அப்புறம் வாடகை இப்பதான் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அதனால ஒத்திக்கா எடுத்துக்கிடட்டுமா? ஒரு 2 வருஷ பாட்டுக்கு ஒத்திக்கு எழுதி கொடுப்பீங்களா? 50,000 ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்துருக்கேன். நல்ல ஒத்திக்கு விடுவா. உள்நாட்டுல பஞ்ச பிரதேசியா வந்தாலே விட மாட்டா. இருக்கிற 2,000 உரி விட்டுருவா. இதுல இவ வெளிநாடுன்னு வர சொல்லிட்டு வந்திருக்க, எப்படி விடுவா? ஒத்திக்கு கொடுக்க மாட்டா. ஐயோ, 2,000 வீட்டை இப்ப கூடுதல் சொன்னாலும் சொல்லுவாளே. ஒத்திக்கெல்லாம் தர முடியாது, ஒன்லி ரெண்ட். அதுவும் 2500 மந்த்லி கரெக்டா தந்துடணும். 2ஆம் தேதி தான் தந்துடணும். அப்புறம் 20,000 அட்வான்ஸ். என்னது 2,500 வாடகையா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 1,000 தானே வாடகை கொடுத்தீங்க. அப்படி பார்த்தாலும் 500 கூட்டலாம். 1,500 தானே வரணும். இன்னும் ஒரேடியா 2,500 சொல்றீங்க. பாவம் மாப்பிள்ளை இப்பதான் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, அவங்க கையிலயும் காசு புழங்கணும்ல. கொஞ்சம் குறைச்சு போட்டுருங்க பவுனு. என்ன நடேசா, ரொம்ப அதிகமா பேசுற? உன் சொந்தக்கார பொண்ணு என்ன கமிஷன் வாங்காம விடுவ? கமிஷன் ஒருத்தவங்க கறந்துட்டு தானே விடுவ. என் வீடு, நான் சொல்ற வாடகை தான் தந்தாகணும். சரி போனா போகுது. புருஷனும் இப்ப வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்க. 500 ரூபா கம்மி பண்ணி 2,000, அதுக்கு ஒத்த பைசா குறையாது. அண்ணே, இந்த காசை உங்க கையாலேயே கொடுத்துருங்கண்ணே. 20,000 இருக்குது, வீட்டு அட்வான்ஸா கொடுத்துருங்க. பவுனக்கா, இந்த வீட்டு அட்வான்ஸ் புடி. அந்த பிள்ளை புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, கொஞ்சம் பாத்துக்கிடுங்க என்ன. ஏய், என்னடி மச மசன் பாத்துட்டு இருக்க? வீடா சுத்தி காமி. எவ்வளவு பெரிய வீடுன்னு உங்களுக்கு தெரியட்டும். வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப பெரிய வீடா விலாசமா இருக்கு. பிள்ளைங்க வளர்ந்தாலும் விளையாடுறதுக்கு ஓட சாடுறதுக்கெல்லாம் சரியா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா நீ அப்பாவி பொண்ணா இருக்க? இந்த கிராமத்துல 1,500 வாடகைனாலே பெருசா 1,00,000 மாதிரி இறங்குவாங்க. 2,000 சொல்லியும் பேசாம நிக்க, குறைச்சு பேச வேண்டாமா? இப்படிதான் சொல்லி நம்மள ஏமாத்தன்னு நினைப்பாங்க. நம்ம தான் குறைச்சு பேசணும். அதே இந்த கிளவி இருக்க, எப்பா ஊரடிச்சு ஒலையில போட்டுரும். ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கியம்மா. இப்பெல்லாம் இருந்தா உலகத்துல நம்ம தலையில மிளகா அரைச்சிடுவாங்க. அப்புறம் கேட்க தப்பா எடுத்துக்கத. இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பாத்துக்கிறதுக்கே வீடு நிறைக்க ஆளுகளுக்கு கிடக்கு போட்டிருக்காங்க. 10வது குறைக்கு வேலைக்காரியும் போட்டிருக்காங்க. நீ 2 குழந்தைய வச்சுட்டு எப்படி சமாளிப்ப? 2 பச்சை குழந்தையாட்டும் தெரியுதே. அவன் புருஷனை கொஞ்ச நாள் கூட இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்து போக சொல்ல வேண்டியதுதானே. பிள்ளைகளுக்கு ஒரு வயசு ஆயிட்டுனா கூட பிரச்சனை இல்லை. இது 2 தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை மாதிரி கூட தெரியலையே. பச்சை குழந்தை எல்லாமா இருக்கு. இல்லக்கா, பிறந்ததுலேருந்து நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு பழகி போச்சு, பெருசா தெரியலை. அது இல்லாமல் 2 பேரும் சும்மா அழுதுட்டு நொய் நொயின்னு வரமாட்டாங்க. அவங்க பாட்டு இருப்பாங்க. பசிச்சா கூட என் குழந்தைங்க அழாதுக்கா, அந்த மாதிரி குழந்தைங்க. அதனால எனக்கு பெருசா இது மாதிரி தெரியல. ஒத்தால இந்த காலத்துல ஒரு 2 பிள்ளைங்களை பாக்குறாங்கிறது பெரிய விஷயம். நீ பாத்துக்கிட்டேன்னா பெரிய திறமைசாலி தான் தாயி. நான் பக்கத்து வீடுதான். எதனால ஒரு சத்தம் போட்டு கூப்பிடு, ஒத்தாசிக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன். என் பேரு லட்சுமி. உன் பேர் என்ன? வேற கேட்கவே மறந்துட்டேன் பத்தியா. ஓ, உங்க பேர் லட்சுமியா? எங்க அம்மா பேரும் லட்சுமி தான், தனலட்சுமி. அக்கா, என் பேரு ஐஸ்வர்யா. என் பொண்ணு பேரு சாரா, பையன் பேரு சரண். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களாக்கா? எனக்கு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு போய் பாத்திரம்லாம் வாங்க முடியல. அது இல்லாமல் இந்த ஊரில் எங்கே கடாகம்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சி கொஞ்சம் தேவையான வீட்டுக்கு தேவையான பாத்திரம் மட்டும் வாங்கி கொடுப்பீங்களா? ஒத்தையில வர்றதுனால பாத்திரம் பண்ணத்துலாம் எடுத்துகிட்டு வர முடியலை. ரொம்ப வேண்டாங்க்கா. 2 தட்டு, 2 டம்ளரு, ஒரு சொம்பு, பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், காப்பி போட, அப்புறம் ஒரு சின்ன பானை, குழம்பு வைக்க சட்டி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்களா? அக்கான்னு சொல்லிட்ட, தங்கச்சி செய்ய முடியுமா? எனக்கு ஒத்த காசு வேண்டாம் தாயி. உனக்கு பாத்திரம் பண்டத்துக்கு மட்டும் காசு கொடு, வாங்கி கொடுக்குறேன். கடையெல்லாம் எனக்கு தெரியும்ல. ஆனாலும் ஓரம் செய்யல, என்ன வந்துடுச்சு. அப்புறம் ஆட்டோ பிடிச்சி எப்படி நான் வருவேன்னு தெரியல. ஏன்னா நீ அட்வான்ஸ் கொடுத்தது என் மாமியார் கிழவி. அதுக்கு நடந்தே தொலையணும். 5 காசு செலவழிச்சிடக்கூடாது. பொம்பளைங்க வீண் செலவு பண்ணிடக்கூடாது. இதை சொல்லி சொல்லியே என்ன கொண்டு போடும். ஆட்டோவுக்கு துட்டை கொடுத்து வந்தேன்னு அவ்வளோ தூரம் காசு கையில் இருக்கான்ட்டு இந்த ஆடியில போடும். சரி, ஏதாவது வண்டி வச்சாலும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். காசை கொடு, பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். பிள்ளைங்களுக்கு பால் பவுடர் எனக்கே வாங்கணுமாம்மா? சொல்லு, சோப்பு கண்ணாடி ஏதாவது இருந்தால் கூட வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைக்கா, பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக்கில் இருக்குது. ட்ரெஸ்ஸு, பால் பவுட்ரு, பால் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு 2 நாள் போதும். இப்போதைக்கு பாத்திரம் தான் இல்லை. ரொம்ப நன்றிக்கா. அது உங்கள் மாமியாரா? ஆனால் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் சம்மந்தமே இல்லையே. அவங்க இந்த வயசுலேயே நகை நட்டுலாம் நிறைய போட்டு ஸ்டைலாக இருக்காங்க.
நீங்க நடனா காதல கழுத்துல கூட எதுவும் போடலையே, தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி கேக்குறேன்னு. அதை என்னன்னு நான் சொல்ல, என் கதையை கேட்டா நீ சிரிப்பா சிரிச்சு விடுவ. இந்த கிளவி இருக்கே கிளவி, பேசப்பட்ட கிளவின்னு நினைக்க, வட்டி குடுக்குது, பீடி சுத்துது, வயல்ல பாசு வருது, வாடகை பணம் வருது, ஆனா ஒத்த காசும் கொடுக்காது. இவளுக்கு ஒரு மகான் இருக்கா, அவளுக்கு மட்டும் மாசத்துக்கு 3 காசும் கொண்டு கொடுத்துட்டு வந்துருவா. இவன் மகனத்தையே நான் கட்டியிருக்கேன். அவன் ஒரு தண்ணி வண்டி, நல்ல பையன் தான் எனக்கு கட்டி வச்சாக. கட்டி நல்லாத்தையும் இருந்தா 1 மாசம், அதுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா சரி புருஷனாச்சே நம்மகிட்ட கேட்கானன்ட்டு இருக்கிற நகையை புறம் கொடுத்துக்கிட்டேன். அவன் குடியார பையன் நான் என்னம்மா கனவா கண்டேன். அதை கொண்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டான். போய் 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு, ஆளை காங்கல. அப்புறம் தான் நகையை கொடுத்த விஷயத்த சொன்னேன். அவ்வளவுதான் என்ன ஒரு வழி ஆக்கிருச்சு. குடியார பையன்ட்ட எப்படி நீ கொடுப்ப அவளை இவளேன்னு என்ன கிளின்னு நினைக்க. அப்புறம் வந்துட்டான் மனுஷன், பணத்தை ஃபுல்லா அழிச்சு போட்டான். நகை நட்டெல்லாம் வச்சு குடிச்சுக்கிட்டு பணம் தீர்ந்தோன்னா வந்து இருக்கான். வேலை வெட்டிக்கு போக மாட்டான். மாமியார் நம்பிதான் இருக்கேன். கிளவி பொல்லாத கிளவினாலும் நம்பி வந்து எனக்கு சாப்பாடு போடு, துணிமணி எடுத்து கொடுக்க எல்லாம் செய்யும். ஆனா ஒத்த காசு கையில கொடுக்காது. என்ன செய்ய, நம்ம வாழ்க்கை இப்படி. ஐயையோ, எதுக்குக்கா அவ்வளோ நகையும் கொடுத்தீங்க? அம்மா வீட்ல இருந்து பெண் குழந்தைங்களுக்கு எதுக்கு நகை போடுறாங்கன்னு நினைக்கீங்க? ஒரு அவசர காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு உதவுமே, அதுகளுக்கு ஆகுமே அப்படின்னு நினச்சிதான் அவங்க வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நமக்கு நகையா போடுவாங்க. புருஷனை கொடுக்கலாம், தப்பு இல்லை. 2 பவுனா கொடுத்தா நாளைக்கு 20 பவுனா ஆக்குவாங்கிற ஒரு இதில் இருந்தான்னா உனக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஊதாரியாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்கும் கொடுக்கக்கூடாதுக்கா. ஏன்னா அந்த நகை வெறும் நகை கிடையாது, நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பியோட ரத்தம் வேர்வை துளி. நீ படிச்சவ எல்லாம் தெரிஞ்சு சொல்லுத, நான் படிக்காதவம்மா, எனக்கு என்னத்த தெரியும். போனது போயாச்சு. எனக்கு பிள்ளை ஒன்று இருக்குமா, பொம்பளை பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கா. இப்படி 2 பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும். தினம் இப்படி அம்மா போவா, நம்ம என்ன அடுத்தாளா? அவன் தப்பு இருந்ததுனால எல்லாரும் திட்டணும், சும்மா யாராவது திட்டுவாளா? அதான் அந்த பொண்ணு யோசிச்சா பாரு. அவ பாட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாள. என்ன கோவமா இருந்தாலும் நம்மகிட்ட பதிலுக்கு பேசியிருக்கலாமே, அவன் மேல உள்ள நியாயத்தை பேசியிருக்கலாமே, எடுத்து புரிய வைக்கிற மாதிரி. ஆனா அவன் பாட்டு போய் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாளாமா. அந்த குழந்தைய எப்படி அவ சமாளிப்பா? 2 பிள்ளைகளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. இங்க போய் கஷ்டப்படுதான்னு தெரியலையே. போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காள. என்னங்க இங்கதான் போனான்னு தெரியலையே. இந்த போனையாவது ஆன் பண்ணி வச்சு தொலைச்சிருக்கலாம்ல. இங்க இருக்க ஏது இருக்கா நம்ம கூட்டிட்டு வந்துடலாமே. இந்த குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி அவ சமாளிப்பா? எப்படி அவளுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துன்னு எனக்கு தெரியல. இருட்ட கண்டாலே பயந்து ஓடக்கூடியவா. இன்னைக்கு பிள்ளையும் தூக்கிட்டு ஒத்த ஆளா தனியா போயிருக்கான்னா இவ்வளவு இருக்கும் அவளுக்கு மனசுக்குள்ள வேதனை. அவளை நான் புரிஞ்சுக்கலையா இல்லை என்ன அவளை புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. ஒரு அம்மாவா யாரா இருந்தாலும் திட்டதான் செய்வாங்க. புருஷன் எதுக்கு இதை மறைச்சேன்னு அது நான் கேட்டது ஒரு தப்புன்னு நினைச்சிட்டு அவ போயிட்டா போல. என்னங்க என்ன பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆகணும்? ஐயோ ஆண்டவா, என் பிள்ளை எங்க இருந்தாலும் வந்துடட்டும். என் பிள்ளைக்கு மனசை மாத்தி அனுப்பி வச்சிருப்பா. கை குழந்தையோட அவ என்ன செய்வா? வீட்லயும் ஒன்னும் எடுத்துட்டு போல. கழுத்துல போட்டு தாலி செயின் ஓடி போயிருக்கா. நகை நட்டெல்லாம் கலத்தி வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியலையே கடவுளே. எங்க போய் தேட? போலீஸ்ல பேசாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமாங்க? அம்மா நீ எத்தனை நாள் தான் இப்படி அழுதுட்டு இருப்ப? அக்கா வீட்டை விட்டு போய் இன்னொரு 5 நாள் ஆச்சு. இப்படி எதுவும் சாப்பிட முடியலன்னா நீங்க தானம்மா எங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ஏன் இப்படி இருந்தா? உன் உடம்ப பாருமா. அக்கா நம்ம மேல கோவத்துல தான் போயிருக்கான்னு எனக்கு புரியுது. அவளை யாரும் புரிஞ்சுக்கல, அவளை யாரும் புரிஞ்சுக்காம திட்டினாலதான் அவ போயிருக்கா. ஆனா அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது. எதுக்கு இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. 2 குழந்தையும் கூட்டிட்டு போய் அவ எப்படி இருப்பா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேக்க? இந்த போனையாவது ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, என்னோட சார்ட்ட சொல்லியிருக்கேன். அவர் 4 பக்கம் தேடிட்டு தான் இருக்காரு. எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. கிடைக்கலங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். காயத்ரி, இவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினைச்சேன். அவளை வாய் தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டேனம்மா. கடைசி வரை என் பிள்ளை என் கூட இருந்துக்கிட்டு விட்டுருப்பேனே. அவன் மேல ஒரு தப்பு இருந்து அதை சுட்டி காட்டினேன். அது தப்பாடி சொல்லு. இதுக்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு இப்படி போவாளா? என்னென்ன தேடவளை என்னன்னு நினைக்க. எங்க போனாலும் வச்சாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்கம்மா. அக்கா கிடைச்சிருவாள்டி, அக்கா கிடைச்சிருவாள்ல. என் பிள்ளை இல்லாம நான் எப்படி சாப்பிட எடுக்க? எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் இப்படியே செத்து போயிறேன். என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஏன் உனக்கு அக்கா மட்டும் தான் பிள்ளையா? நான் தம்பிலாம் பிள்ளைய தெரியலையோ? வருவா, போனவளுக்கு வர தெரியாதா என்ன? வருவா, நீ வேணா பாரு. 1 வாரம் போய் இருப்பா திமுருக்கு கோவத்துல. அப்புறம் தன்னால வந்துதான் ஆகணும். 2 குழந்தையும் அவளால பாத்துக்க முடியாதுமா. பச்சை உடம்பு வேற, ஒரு திங்ஸ் எடுக்காம போயிருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, சத்தியமா அவ வந்துருவா. 1 வாரம் நான் பாருங்க, அதுக்குள்ள நாங்களே தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஓ ஈஸியா இருக்குப்பா. போனவ எங்கேயோ தொலைஞ்சு போனதுக்கு அவ புருஷன் வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே. 5 நாளா வீட்டுல விடிஞ்ச இருந்து அடைஞ்ச வர ஒரே ஒப்பாரியா தான் இருக்கு. பாக்குறதுக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு.
ஷோ தலை எரிச்சலா இருக்கு. இல்ல இவர் வேற அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடு, மாத்திரையை கொடு, ஜூஸை போட்டு கொடு, மோரை கலக்கி கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன நான் வச்சாலா? இவங்களுக்கு என்ன வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேனா? சரியே இதா இருக்கப்பா இன்சியா. கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் விக்ரம கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அத்தை, மாமா சாப்பிட வாங்க. இப்படியே இருந்தா போனவங்க வரவா போறாங்க? அவங்க யாரையும் நினைச்சு பார்த்துருந்தா போயிருப்பாங்களா? யாரையும் நினைக்கல. அவங்க எடுத்த முடிவுதான் பெருசுன்னு போயிருக்காங்க. சரி, போனவங்க புருஷன் வீட்டுக்காவது போக வேண்டியதுதானே. இப்ப புருஷன் வீட்டுல என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டுல இருந்தா சரி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்துமே நிறைய வீட்டுல திட்டலாம் செய்யறாங்க. அதையும் தாண்டி பேக்க தூக்கிட்டு அவங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு போனா என்னெல்லாம் சொல்லும் ஊர் உலகம். கொஞ்சமா யோசிச்சிருப்பாங்களா? பெற்றவங்களுக்கு நம்ம புண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்காட்டாலும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருக்கணும்னு தெரியாது. 2 குழந்தை பெற்றிருக்காங்க, அறிவுமா இல்ல உங்களுக்கு? அவங்கள போய் நினைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டும் சாப்பிடாம பட்டினி கிடைக்கீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பாக்குறதா? மனசு கேட்கலையே பிரியா, மனசு கேட்க மாட்டுக்க. பாலா போன மனசு கேட்க மாட்டுக்க. என் பிள்ளை எங்க பேருப்பான்னா மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டா போதும். என் மகளா அவ இருந்துட்டோம் கடைசி வர, அது போதும். தெரியாம அவளை பேசிட்டேன். அவ மனசுல என்ன வச்சிருக்காளோ, எதுக்கு மறைச்சாலோ நமக்கு தெரியல. ஆனா எனக்கு தப்புன்னு பட்டலாமா, அதான் அவள்கிட்ட சொன்னேன். ஆனா இவ்வளவு பெருசாக முடிவுல கொண்டு விடணும்னு நினைச்சே பாக்கலையம்மா. அவ வரட்டும், அவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அது வரையும் சாப்பிடாம என் உயிர் போனாலும் போகட்டும். என்னம்மா உனக்கு பைத்தியம் கிச்சியில பிடிச்சிச்சா? போனவ வருவா, வீட்டு வாசப்படியை தாண்டி போக தெரிஞ்சுல. அத மாதிரி வரணும்னு தோணுச்சுன்னா வரட்டும், இல்ல வராவளி அப்படியே போகட்டும். அவளுக்கு சாமர்த்தியம் இருந்தா 2 குழந்தையும் பாத்துக்கிட்டோம். அவ குழந்தை தானே, அவளை நம்பி இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதானே எனக்கு குழம்பிட்டு இருந்தா. என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியும், யாருக்கு தயவு இல்லைன்னு. அதானே அத்தாண்டி டைவர்ஸ் கேட்டா. இப்ப அத்தான் டைவர்ஸ் கொடுத்திருந்தா அவ தனியா தானே வாழ்ந்தாகணும். அப்படியோ எங்கேயோ வாழ்ந்துட்டு போறான்னு விடுங்க. அதுக்கு உங்க உடம்பு போட்டு கெடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுமா. நீங்க எப்படி சாப்பிடாம இருக்காம இருந்தீங்க, நானும் பேசாம எங்கேயாவது போயிருவேன். ஆளாளுக்கு நான் போறேன் நீ போறேன்னு போட்டியா போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருந்த வீடு, சந்தோஷமும் சிரிப்பும் கலையுமா இருந்த வீடு, இப்ப பாரு எப்படி களை கட்டி போயிருக்கு. காயத்ரி காயத்ரி, ஐசு வந்துருவல்ல, பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவல்லம்மா. வாங்கத்தான். காயத்ரி, நீ படிச்சவ தானே, உனக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்க பேப்பர் என்ன தெரியுமா? லீகல் நோட்டீஸ். எதுக்கு லீகல் நோட்டீஸ்னா, ஒரு குழந்தை என் கூட தான் வளரணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்த நோட்டீஸ். இதுக்கப்புறம் நீங்க ஒரு குழந்தைய தர முடியாதுன்னா சொல்ல முடியாது. சரண் என் கூட தான் வளருவான். நான் சரணை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். இந்த நோட்டீஸை கொண்டு உங்க அக்காட்ட கொடுத்துட்டு சரணை தூக்கிட்டு வா. என்ன மாப்பிள்ள சொல்லிங்க? அவ என்ன வீட்லயே இருக்கா? குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்லிங்க. அவதான் அன்னைக்கே போயிட்டாள. என் பிள்ளை போய் என்னோட 5 நாள் ஆச்சு. அவளை பார்க்க முடியலையே, ஒரு ஃபோன் பண்ண முடியலையே, அவள்கிட்ட பேச முடியலையேன்னு இருக்கோம். நீங்க என்னமோ நோட்டீஸை கொண்டு வந்துக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வான்னு சொல்லிங்க. அம்மா நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னதான் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படி ஒரு குழந்தைய கொண்டு போய் என்னதான் செய்ய போறீங்க? எல்லாம் உங்களாலதான் எல்லா பிரச்சனையும் வந்தது. அன்னைக்கு பேர் நீங்க வைக்க வராம கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு. பேர் வைக்கிற மாதிரி வந்துட்டு பிரச்சனை எடுத்து விட்டுட்டு எங்க அக்காவையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல. கொண்டு போனா 2 குழந்தையும் உங்க குழந்தை தான். 2 குழந்தையும் இங்க கூட்டிட்டு போனோம். அதை விட்டுட்டு ஒரு குழந்தை தான் எனக்கு வேணும்னா என்னத்தான்? படிச்சவர் தானே, கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்திங்கிறதே இல்லையா? ஓஹோ, பொண்டாட்டி வேண்டாம், இன்னொரு பெண் குழந்தையும் வேண்டாம். ஆனா பொண்டாட்டி வயிற்றுல சம்பந்த ஆண் குழந்தை மட்டும் வேணும். அது லீகலா கோர்ட்ல போய் நோட்டீஸ் எழுதிட்டு வந்திருக்கீங்க. படிச்சவங்க தானே, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை மாதிரி சில ஆம்பளைங்களே மொத்தமா வெறுக்கிறாங்க பொண்ணுங்க. ஏய், என்ன நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு மட்டும் பேச தெரியும் பேசிட்டு இருக்கியா? இப்ப பாரு, சண்டை போட வேண்டாமான்னு பாக்குறேன். இங்க பாரு, இது லீகல் நோட்டீஸ். என் குழந்தைய தூக்கிட்டு வா. உன் அக்கா கேட்டு பாரு, உன் அக்காவை நான் எப்படி பாத்துக்கிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் கூட நன்றி கிட்டவன். நன்றின்றதே அவளுக்கு இல்ல. என்னத்த சொல்லி வளர்த்தாங்களோ லட்சணத்துல தெரியல. ஒரு புருஷன்ட்ட எதை மறைக்கணும் எதை மறைக்க கூடாதுன்னு கூட அவளுக்கு தெரியல. இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகும். உன் புருஷன் குழந்தை உண்டா இருக்கிற விஷயத்த மறைச்சிக்கிட்டு 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைய பத்தினா உன் புருஷன் உன்னை என்ன சொல்லுவான்? சொல்லு. இல்ல சொல்ல, இப்ப பேசு. அதான் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதுக்கு ஒரு அளவு இருக்கு. எனக்கு உங்க நிலைமை வராது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்காரனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் கல்யாணம் பண்ணுவேன். போதும்பா, எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணதும் வந்ததும் வாழ்ந்ததும் இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களான்னு ஆம்பளைங்க உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி உங்க குடும்பத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும், அதுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி தெருல போனாலும் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்களா ரொம்ப நல்லவங்க இல்ல? காயத்ரி, நீ ரொம்ப ஓவரா போற. நான் ஒன்னும் உங்க அக்கா எந்த விஷயத்தையும் மறைக்கல. உங்க அக்கா மறைச்சது மாதிரி கல்யாணம் புதுசுல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு ட்வின்ஸ்னா ஆகாது. உங்க அக்கா அப்பவும் கேட்டேன். சப்போஸ் இருந்துட்டு என்ன செய்வீங்க? வாயை கழுவு. அப்படி ஒரு விஷயமே நமக்கு நடக்க கூடாது. எங்க அம்மா அப்பா எனக்கு முக்கியம், நீயும் நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்க அம்மா அப்பா எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை மாத்திட்டேன். அப்பவுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம், இந்த குடும்பத்துக்கும் நம்ம புருஷனுக்கும் அப்படி ஒரு விஷயமே பிடிக்காது. சரி, நம்ம சொல்லிடுவோம். 3ஆம் மாசம் ஸ்கேன்ல என்று சொல்லிருக்க வேண்டியதானே. டாக்டர்கிட்டே காலில் கையில விழுந்து இந்த விஷயத்த மறைச்சு எத்தனை நேரத்தை மறைச்சிருக்கா. சி, வெறும் ஃப்ராடு. ஒரு ஃப்ராடு கூட இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது குற்றாலமா வருது. ஆமா, எனக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம். இப்ப என்ன உனக்கு?
குவாண்ட என்ன பேச்சு? கோர்ட்ல லீகல் நோட்டீஸ் இருக்கு, ஒழுங்கா குழந்தைய எடுத்துட்டு வா. உங்க அப்பா ஓடி போயிட்டா, குழந்தையெல்லாம் கொண்டுட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்க, சுத்த நடிப்பு, பொய். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏதோ கட்டு கதையை கிளம்பி விட்டு போயிருக்கா. அப்படி சொன்னா அவளை அம்மா தாயே வந்துருமா, உன் காலை விழுந்து கூட்டிட்டு போயிருவேன் நினைச்சு போயிருக்கா போல. அதெல்லாம் இந்த சரவணன் ஆகவே ஆகாது. இன்னும் ஐஸ்வர்யாங்கிற ஒரு கேரக்டர் சரவணன் லைஃப்ல இல்லவே இல்ல. என் குழந்தை எனக்கு முக்கியம். போய் சரண கூட்டிட்டு வா. அவ எங்க இருக்கா எனக்கு தெரியாது. ஹாஃப் அன் ஹவர்ல என் குழந்தை என் கையில வரணும். ஓ அப்படி லீவா வந்திருக்கீங்க. ஓகே, இந்த நோட்டீஸ் கொண்டுட்டு இந்த வீடு முழுக்க சுத்தி வாங்க. உங்க குழந்தை எங்கேயாவது இருந்தா தாராளமா தூக்கிட்டு போங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். நாங்களே எங்க அக்காவை காணுமேனு பரிதவிச்சிட்டு இருக்கோம். இதுல லீகல் நோட்டீஸ் கொண்டு வந்துட்டாரு சார். என்ன மாப்பிள்ள நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பிள்ளைய வீட்டுக்குள்ள பூச்சி பூச்சி வளர்த்தேன். அவ எழுத்து கூட யார்ட்டையும் நீன்னு பேசிக்கிட மாட்டா. அப்படிப்பட்ட பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டா. நாங்க எப்படி சவிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்க போனான்னு நினைக்க, எங்க இருக்கான்னு எங்களுக்கு எங்க தெரியும்? உங்க பொண்டாட்டிய காணும் கொஞ்சமும் தவிப்பு இல்லாம என் பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு வான்னு சொல்லிங்களே, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் மாப்பிள்ள? பாருங்க, உங்கள்கிட்ட எனக்கு பேச கூட விருப்பம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஒரு பொண்ணு ஒரு புருஷன் கூட எதுனாலும் மறப்பா, ஆனா பெற்ற தாய்கிட்ட எதையுமே மறக்க மாட்டா. அதான் 3ஆம் மாசமே உங்கள்ட்ட கூட எடுத்துருப்பாளே ட்வின்ஸ் பறக்க போகுதுன்னு. நீங்க தான், எனக்கு தெரியும் உங்களை பத்தியும். அவள் நல்ல ஸ்கூல் கொடுத்து ஏத்தி விட்டுருக்கீங்கல்ல, எல்லாம் அனுபவிங்க. எனக்கு தெரியாது. இன்னும் 24 ஹவர்ஸ்ல என் பிள்ளை என் வீட்டுக்கு வரணும். யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்ல. ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. தப்பு பண்ண நீ இவ்வளவு சந்தோஷமா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி இருப்பியா? ஆனா எந்த தப்பு பண்ணாதன்னா இன்னும் ஒன்னு நினைச்சுட்டா இருக்கணுமா? எப்படி இருக்கு இதுல உனக்கு திமிரு வேற. உன்னை சும்மாவே விட மாட்டேன். பாக்குறேன்டி நீ எப்படி சந்தோஷமா இருக்க, நானும் பாக்குறேன். கடவுளே, எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில இவ்வளவு ட்விஸ்ட் கொடுக்குறேன். நான் வேணும்னு நினைக்கும் போது வேண்டாம் ஓடுனவன். இப்போ என் அத்தாலாம் வேணும், அவன் உலகம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நேரம் இவனை என் கண்ணில் காமிச்சிருக்கேன். இவனுக்கு ஒரு கல்யாணம் இருந்தா கூட அவன் குடும்பம் போட்டு அப்படின்னு பார்த்துட்டு போயிருப்பான். கல்யாணம் ஆகல போல. எனக்கு பயமா இருக்கு. கொடைக்கானல வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா எனக்கும் சந்தோஷத்துக்கு ரொம்ப தூரம் போல இருக்கு. என்ன பண்ணான்னு தெரியல. என் ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல வேலை பார்க்கணும். பயமா இருக்கு. என்ன நம்ம வாய் பேசினாலும் நம்ம பொம்பளை, முள்ளு மேல சேலை போட்டாலும் சேலை மேல முள்ளு போட்டாலும் கிளியர் என்னமோ சேலைதான். அது மாதிரி நம்ம என்ன வாய் பேசினாலும் இவன் எதையாவது இல்லாத போல அத்தாண்ட சொல்லிட்டாருன்னா அவர் மனசு சுக்குநூற உடஞ்சில போகும். ஏற்கனவே அவர் ரொம்ப காயப்படுத்தி தான் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியுமா பேசாம நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டா இவனோட டார்ச்சர் இருக்காது. இவனும் நம்மளை பார்க்க மாட்டோம், நம்மளும் பார்க்க மாட்டோம். ஆனா அத்தானுக்காக தானே நீங்க வந்திருக்கோம். ஐயோ, மண்டெல்லாம் குழம்புது. கார்த்திக் ஸ்ரீதேவி பேர் பொறுத்தமே அமோகமா இருக்குல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு சார்ட்ட எப்படியாவது மனசுல உள்ளதெல்லாம் அருவி மாதிரி கொட்டிடணும். ஆமா, இது யாரு? புதுசா இருக்கு. சார் வீட்டுல துணியெல்லாம் காய் போட்டுக்கிட்டு யாரா இருக்கும்? சாரோட சிஸ்டரா இருக்குமோ? ஆமா, வாய்ப்பு இருக்கு. கண்ணு அவருக்கும் பெருசா இருக்கும், இந்த பொண்ணுக்கும் கண்ணு பெருசா இருக்கு. அப்போ சாரோட சிஸ்டர். எனக்கு நாத்தனா முறை. இவ்வளவு அக்கா பிடிச்சோம். சார் சீக்கிரமா கல்யாணமே பண்ணிடலாம். அப்போ நம்ம நாத்தனா, நம்ம ஃபியூச்சர்ல சண்டை போடுற போறது இவளோட தான் நம்மளோட ஃபைட்டு. நல்லா குழுக்கு முழுக்க அழகா இருக்காளே. ஒரே பொண்ணுனால ரொம்ப செல்லமா வளர்த்துருப்பாங்களோ என்னமோ. பேசுனது இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு பாட்டிக்கு போகாம இருந்திருக்கலாம். பாட்டிக்கு போனால இவ்வளவு பிரச்சனை. பாட்டிக்கு போயிருக்கட்டா அவனை பார்த்துக்க முடியாதுல்ல. ஹாய், ஐம் ஸ்ரீதேவி. எல்லாரும் ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சாருக்கு மீன் குழம்பு தினம் நான் தான் கொண்டு கொடுப்பேன். நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஊரு. ஆமா, சார் என்னை பத்தி சொல்லலையா? எங்க அம்மாக்கும் நாகர்கோவில் தான், உங்களுக்கும் நாகர்கோவில் தானே. என்ன பாக்குறீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உங்களுக்காக தான் மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். சாருக்கு தினம் சுட சுட மீன் குழம்பு நான் தான் கொண்டு கொடுப்பேன். நான் கொண்டு போனாதான் சாப்பிடவே செய்வாரு கார்த்திக். அவரு நானும் அவ்வளவு க்ளோஸ். எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நானும் வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான். எங்களுக்கும் இந்த கொடைக்கானல் நிறைய வீடு சுத்தலாம் இருக்கு. எனக்கு கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அதான் உங்க அண்ணன். அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா உங்க வீட்டுக்கு அண்ணியா வர்றதுக்கு எனக்கு சம்மதம். நீங்க தான் உங்க அண்ணன் கேட்டு பதில சொல்லணும். உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும், எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல, இப்படி பின்னாடி அலைஞ்சதும் இல்லை, ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லை. ஃபர்ஸ்ட் லவ்வா, அதான் மனசுக்குள்ள ரொம்ப போட்டு உறுத்துது. அதான் உங்களுக்கு சொல்லிட்டா கண்டிப்பா உங்க அண்ணன் சொல்லிடுவீங்கல்ல. உங்க அண்ணன் ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் கார்த்திக், ஐ லவ் கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். ப்ளீஸ் எனக்காக சொல்லிடுங்க. ஹாய் ஸ்ரீ. என்ன மீன் குழம்பா? ஸ்ரீனா ஸ்ரீதான், எனக்குன்னு ஸ்பெஷலா தினம் மீன் குழம்பு கொண்டு வந்துருவா. கூட ஸ்ரீ.
எப்படி கூப்பிட்டீங்க? இன்னொருக்க கூப்பிடுங்க. ஸ்ரீன்னு கூப்பிட்டேன். ஸ்ரீதான் எனக்கு தினம் மீன் குழம்பு கொண்டு தருவா தெரியுமா? நீ என்ன சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டேன். அவ அப்படி இல்ல, தினமும் மீன் குழம்பு சூடா கொண்டு வந்து இதுல ஃப்ரை வேற சூடா வாழை இலையில போட்டு ஃப்ரையும் கொண்டு வா. செம்மையா இருக்கும் தெரியுமா? வெறும் ரைஸ் தான் பண்ணுவேன். மேக்சிமம் 2 நாள் 3 நாள் வச்சு நான் குழம்பு சாப்பிடுவேன். ஆனா அது கூட ஸ்ரீ விட மாட்டாள. சார் தினமும் நான் கொண்டு வரேன், நீங்க எதுக்கு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவா. அவ்வளவு கேரிங் என் மேல. என்னம்மா? ஏன் அவளுக்கு ஸ்ரீதேவின்னு பேர் விட்டுருக்காங்களே, ஸ்ரீதேவின்னு வாயில வராதா? அது என்ன ஸ்ரீ? சரி அது போகட்டும். ரெண்டாவது என்ன அம்மா புதுசா இருக்கு, என்ன கூட இவ்வளவு கூப்பிட்டதில்ல. நீ உள்ள வாடி, உனக்கு இருக்கு. இவ இதுக்கு இப்ப கோவப்பட்டுட்டு போறா. ஓ, நம்ம மீன் குழம்பு தினம் ஸ்ரீ கொண்டு தரேன்னு அவள்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னது இல்ல. சோ போச்சா. என்ன சார், சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். இவ்வளவு தூரமா சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க? நானும் திடீர்னு ஒரு பொண்ணு நிக்க யாரை எவருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஜாடையை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் சார். உங்க தங்கச்சி உங்களை மாதிரியே ரொம்ப சாஃப்ட். நான் சொன்னதுக்கு ஒரு பதில் கூட சொல்லலையே. பார்த்துட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க. ஆமா, ஐயோ நான் ஒருத்தி பளபளன்னு பேசினேன் தவிர அவங்க பேர் என்னன்னு கேட்கல. அவங்க பேர் என்ன சார்? ஏய் லூசு, அது என் தங்கச்சி இல்ல. எனக்கு தங்கச்சியே கிடையாது. நானே அண்ணனும் மட்டும்தான். அது என்னோட பொண்டாட்டி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2.5 மாசம் தான் ஆகுது. என்னது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? என்ன சார், ஒரு நாள் கூட இவ்வளவு நாள்ல சொன்னதே இல்ல. ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம உங்க ஒய்ஃப்ட்ட என் ஒய்ஃப்ட என்ன சொல்லி தொலைச்ச சொல்லு. இன்னும் என்னங்க பேச்சு? இன்னும் பேச முடியலையோ? சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நான் போறேன், உங்க ஒய்ஃப்ட்ட கேட்டுக்கிறேங்க சார். ஐயோ இன்னைக்கு தீந்தாரு. ஏன் அவ முறைச்சுக்கிட்டு போறா? இவ பயந்துட்டு போறா. என்ன நடந்திருக்கும்? ஐயோ, இன்னைக்கு சமத்திய வாங்க போறோம் போல இருக்கு. என்னமோ ஏடா கூடமா சொல்லியிருக்கா.